ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் புவனேஷ்குமார். நான் தமிழ்நாடு காவல்துறையில் கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ரீசெண்ட் டைமில் எங்கள் சைபர் கிரைம் ஸ்டேஷனில் நாங்கள் அதிக அளவு ரிசீவ் பண்ணுற ஒரு கம்ப்ளைண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயம் என்ன அப்படின்னம்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுடைய நம்பர்லேருந்தே வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்துட்டு ரிசீவ் ஆகும். அதில் என்ன இருக்கும் அப்படின்னம்னா, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிளைம் ஆக போகுது, கீழே இருக்கிற ஆப்பை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள் அந்த மாதிரி, அல்லது வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் KYC அப்டேட் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு மெசேஜும் அதுக்கு கீழே ஒரு லிங்கோ அல்லது வந்து .apkன்னு சொல்லக்கூடிய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஃபைலோ வந்துட்டு நமக்கு வந்து ரிசீவ் ஆகும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது வந்து சரி ஒரு நம்பர்லேருந்து வந்து இந்த மாதிரி ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்ப்போம், அல்லது வந்து அந்த .apkன்னு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபைலை வந்துட்டு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஃபைலை வந்துட்டு நம்ம டவுன்லோடு பண்ணி என்னங்கிறத செக் பண்ணி பார்ப்போமே, சரி ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சின்னா யூஸ் ஆகும் அப்படின்ற எண்ணத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னோம்னா அந்த லிங்கை டச் பண்ணுவோம், அல்லது வந்து அந்த APK ஃபைலான அப்ளிகேஷன் ஃபைலை வந்துட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னம்னா, நம்மளுடைய மெசேஜ், அதாவது நம்மளுடைய இன்பாக்ஸுக்கு வரக்கூடிய ஒரு மெசேஜுமே வந்துட்டு அந்த அப்ளிகேஷனில் அவன் சஸ்பெக்ட் ஏற்கனவே வந்து போட்டு வச்சுருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து ஃபார்வேர்ட் ஆகும். இது வந்து சிலருக்கு வந்து நடந்துருக்கலாம், ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு அது அதிக அளவுக்கு நடந்துகிட்ருக்கு. இப்போது உங்களுடைய வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரியான ஒரு லிங்க் வந்துச்சு, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் மெசேஜுமே வந்துட்டு ஒரு அன்னோன் நம்பருக்கு வந்துட்டு ஃபார்வேர்ட் ஆகும். அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னம்னா, அவன் என்ன பண்ணுவான்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணுவான். அது எப்படி ஹேக் பண்ணுறான் அப்படின்னம்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு நம்ம நம்பர் அவன் கிளிக் பண்ணினோடனே நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து அவனுக்கு கிடச்சிரும். அந்த நம்பரை போட்டு அவன் வந்து வாட்ஸ்அப் வந்து ஆக்டிவேட் பண்ணுவான். அப்போ வந்து என்ன ஆகுனா, நம்ம வாட்ஸ்அப் வந்து நம்மளுடைய செல்லுக்கு வந்துட்டு அதனோட ஆத்தென்டிகேஷன் கோடை வந்துட்டு நமக்கு சென்ட் பண்ணணும். நம்மளுடைய ஃபோன் என்ன பண்ணுன்னா, அந்த லிங்கை கிளிக் பண்ணதுனால அதில் இருக்கிற பக் வந்துட்டு நமக்கு வந்த வாட்ஸ்அப்பினுடைய கோடை வந்துட்டு அவனுக்கே வந்து ஃபார்வேர்டு பண்ணிடும். அப்போ என்ன பண்ணுவான்னா, அந்த வாட்ஸ்அப் கோடை எடுத்து அவனுடைய ஃபோனில் போட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப்பை வந்துட்டு அவன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். யார்? சஸ்பெக்ட். அப்போ என்ன ஆகும் அப்படின்னம்னா, நம்மளால் வாட்ஸ்அப்பை லாகின் பண்ண முடியாது. அவன் அந்த வாட்ஸ்அப்பை ஆக்டிவேட் பண்ணினது மட்டும் இல்லாமல் அதில் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனையும் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி வச்சுப்பான். அப்போ நாம் திருப்பி அதை வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னம்னா நம்மளால் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ண முடியாது, வாட்ஸ்அப்பை ரீஆக்டிவேட் பண்ண முடியாது, நம்மளுடைய வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, பலர் வந்து நம்மளுடைய நம்பருக்கு வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் நம்பர்லேருந்து வந்து ஒரு லிங்க் வந்துச்சு, இல்லைன்னா ஒரு APK ஃபைல் வந்துச்சு, அதை கிளிக் பண்ணோன்னே என்னோட வாட்ஸ்அப் ஹேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது வந்துட்டு அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து உங்களுக்கு கால் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் தான் தெரியும் நாம் எப்படி வந்து கிளிக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் வந்து ஹேக் ஆச்சோ அதே மாதிரியே நம்மளுடைய நம்பர்லேருந்து பலருக்கு வந்துட்டு இந்த மாதிரியான வந்து வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணக்கூடிய லிங்க்கும் வந்து APK ஃபைலு வந்துட்டு ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கிறது அப்படின்றது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரிய வரும். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னம்னா, இதை வச்சுட்டு நம்மளுடைய UPIயும் ரெஜிஸ்டர் பண்ணுவான். நம்மளுடைய UPIயை அவன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய கூகுள் பேலேருந்து அல்லது வந்து ஃபோன்பே, பேடிஎம் ஏதாவதுலேருந்து நமக்கு வந்துட்டு UPI ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வரக்கூடிய மெசேஜஸையும் வந்துட்டு அவனுடைய நம்பருக்கு வந்துட்டு ஃபார்வேர்ட் ஆயிரும். அப்போ என்ன பண்ணுவான்னா, நம்மளுடைய UPIயை அவன் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி அவன் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அவனுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு அந்த பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ அதிக அளவில் வந்து சைபர் கிரைமில் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு எதுவும் வந்து இன்வால்வ் ஆகாதீங்க. இந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து ப்ராப்ளமில் வந்து இன்வால்வ் ஆகிட்டு பணம் போயிருச்சு அப்படின்னம்னா சைபர் கிரைம் வந்து வெப்சைட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். cybercrime.gov.in வெப்சைட்டில் அல்லது 1930 அப்படின்ற நம்பருக்கு வந்து கால் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கடுத்தது வந்து இந்த மாதிரி எந்த ஒரு லிங்க்கையும் வந்து கிளிக் பண்ணாதீங்க. நம்ம வாட்ஸ்அப்லேயோ அல்லது வந்து ஜென்ரல் டெக்ஸ்ட் மெசேஜ்லேயோ ஒரு லிங்க் வருது அப்படின்னம்னா அது வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நம்ம எந்த ஒரு லிங்க்கையும் வந்து கிளிக் பண்ண தேவையில்லை. அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னம்னா நம்ம வந்து கண்டிப்பாக அந்த பேங்க்லேயோ அல்லது வந்து எந்த நம்பர்லேருந்து வருதோ அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் அனுப்புனீங்களா அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் எதுனாலும் பண்ணுங்கள். லிங்க் வந்துருச்சு அப்படின்றதுக்காக வேண்டி அதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் ஹேண்டில் பண்ண வேண்டி வரும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செய்யாமல் அவேர்னஸாக இருங்க. தேங்க்யூ.